அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிபவர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிராமப்புற வறுமை ஒழிப்பிற்காக மத்திய அரசு கடந்த 2005ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தை இயற்றியது. இந்த சட்டத்தின் கீழ் 100 நாள் வேலை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஊரக வேலை உறுதி திட்ட அட்டை வைத்திருப்பவர்கள் வேலை கோரினால் அந்த நபர்களுக்கு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 100 நாள் வேலை அளிக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை இந்த திட்டம் அளிக்கிறது. 100 நாட்கள் வேலை தர அரசு தவறினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதல் 30 நாட்களுக்கு சம்பளத்தில் கால் பங்கும், மேலும் தவறினால் பாதி ஊதியத்தை அபராதமாக அரசு தர வேண்டும். இந்த நிலையில் 2022-23 மற்றும் 2023-24 நிதியாண்டில் முறையே 86,17,877 மற்றும் 68,86,532 செயலில் உள்ள தொழிலாளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். போலி நகல், தவறான பணியட்டை, குடும்பம் கிராம பஞ்சாயத்தில் இருந்து நிரந்தரமாக மாற்றப்பட்டது, கிராமம் நகர்ப்புறமாக வகைப்படுத்தப்பட்டது போன்ற காரணங்களுக்காக நீக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் கிராமப்புற மக்களின் முக்கிய வாழ்வாதாரமாக திகழும் இந்த திட்டத்துக்கான நிதியை மத்திய அரசு படிப்படியாக குறைத்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. நடப்பு நிதியாண்டில் மாநிலங்களுக்கு 6,434 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு நிலுவையாக வைத்திருப்பது தெரிய வந்துள்ளது. மறுபுறத்தில் இந்த திட்டத்திற்கு நடப்பு நிதியாண்டிலும் நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்காமல் இருப்பது மாநிலங்களை கவலை அடைய வைத்துள்ளன. மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது பதிலளித்த ஊரக வளர்ச்சித்துறை இணை அமைச்சர் கமலேஷ், நடப்பு நிதியாண்டில் மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய தொகையாக ரூபாய் 6,434 கோடி இருப்பதாக தெரிவித்தார். அதில் முதல் 2 இடங்களில் தமிழ்நாடும் உத்தரப்பிரதேசமும் உள்ளன. தமிழ்நாட்டிற்கு ரூபாய் 1,652 கோடியும் உத்தரப்பிரதேசத்திற்கு 1,214 கோடியும் ஒன்றிய அரசு வழங்க வேண்டி உள்ளது. ஏற்கனவே ரூபாய் 12,000 கோடி நிதி பற்றாக்குறையில் செயல்படும் 100 நாள் வேலை திட்டத்திற்கு தற்போது நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கீட்டில் மாற்றம் கொண்டு வராதது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. கடந்த மாதம் 13ஆம் தேதி பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட வேண்டிய நிலுவைத் தொகையை விடுவிக்குமாறு கேட்டு இருந்தார். அத்துடன் தொழிலாளர்களுக்கு ஒதுக்கப்படும் நிதியை உயர்த்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம்.